வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாரஜ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெகதீஸ்வரி சிவராஜன், ஸ்பெஷல் எஜுகேட்டர். பல பேரண்ட்ஸ் எங்க கிட்ட கேட்குற ஒரு முக்கியமான விஷயங்க, நேரா நம்ம ஏபிசிடி பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா, இல்லனா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வேணுமா? நம்மளோட சிறப்பு குழந்தைங்கள்ல பல பேருக்கு பென்சில் பிடிக்கிறது கஷ்டமா இருக்கும், பேப்பரை அவாய்ட் பண்ணுவாங்க, ஸ்கிரிப்லிங் மட்டும்தான் பண்ணுவாங்க, லைன் ஃபாலோ பண்றது நிறைய பேருக்கு சிரமமா இருக்கும். அதனாலதான் நம்ம ரைட்டிங்க்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணணும். அதுவும் குழந்தைங்களுக்கு ப்ரெஷர் இல்லாம நம்ம இந்த பிராக்டிஸ் ஆரம்பிக்கணுங்க. ஸோ இன்னைக்கு பதிவுல ப்ரீ ரைட்டிங் ஸ்ட்ரோக்ஸ் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாங்க. இதுதான் ரைட்டிங்கான ஃபவுண்டேஷன் ஸ்கில்ஸ். இது நம்ம கரெக்டா பிராக்டிஸ் கொடுத்துட்டோம்னா குழந்தைங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகும். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல நம்ம பார்க்கலாங்க இன்னைக்கு. ஸ்டேஜ் 1 ஃப்ரீ மூவ்மெண்ட், அதாவது ப்ரீ ரைட்டிங். இதோட கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, கை ஃபுல்லா ஃப்ரீயா மூவ் ஆகணும். ஸோ என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம்னா, ஒரு வால்ல பெரிய சார்ட் பேப்பர் ஒட்டிட்டு அதுல குழந்தைங்கள ஸ்கிரிபிள் பண்ண சொல்லலாம். ஸ்டாண்டிங் பொசிஷன்ல டிராயிங் பண்ண பிராக்டிஸ் கொடுக்கலாம். இல்ல ஃப்ளோர்ல சாக்கு வச்சு டிராயிங் பண்ண வைக்கலாம். ஃபிங்கர் பெயிண்டிங், குழந்தைங்களோட கை மெஸ்ஸியானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபிங்கர் பெயிண்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா மாவு இல்லைன்னா சாண்ட்ல ட்ரேசிங் பண்ண வைக்கலாங்க. ஸோ குழந்தைங்களை இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்றப்ப நம்ம அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் பெரிய பெரிய டிராயிங்கா போட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மேலே கீழே சுத்தி டிராயிங் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நம்ம அவங்க மோட்டிவேட் பண்ணணும். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லா ஆர்ம் யூஸ் பண்றாங்களா இல்லைன்னா பாதி தான் யூஸ் பண்றாங்களா மூமெண்ட்ங்கிறத பார்க்கணுங்க. ஸ்மால் ஸ்கிரிபிளா இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஸ்மால் மூமெண்ட்டை நம்ம பிக் மூமெண்ட்டா நம்ம அவங்களுக்கு மாடலிங் பண்ணி செஞ்சு காமிக்கணும். ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்ட்ரோல். இதோட கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபிங்கரோட ஸ்ட்ரென்த்தையும் ரிஸ்டோட ஸ்டெபிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்றதுங்க. என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நம்ம கொடுக்கலாம்னா, மாவு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு ப்ரெஸ் பண்ண வைக்கிறது, ரோல் பண்ண வைக்கிறது, இல்ல ஸ்பாஞ்ச் கொடுத்து ஸ்குவீஸ் பண்ண வைக்கலாம். பேப்பரை கொடுத்து அதை சின்ன சின்ன துண்டுகளா கிழிச்சு போட வைக்கலாம், இல்ல கிரம்பிள் பண்ண வைக்கலாம். அப்புறம் இந்த துணி காயக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல கிளிப், இந்த கிளாத் கிளிப்பை ஓப்பன் க்ளோஸ் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். இல்லைன்னா ரப்பர் பேண்டை கொடுத்து அதை ஸ்ட்ரெச் பண்ண வைக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுக்கலாம்னா, ப்ரெஸ் பண்ணுங்க, ஸ்ட்ராங்கா பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் குழந்தைங்களை நம்ம மோட்டிவேட் பண்ணணும். ஸோ இதுல நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோம்னா, குழந்தையோட ஹேண்ட் வீக்கா இருக்கா, சீக்கிரமா டயர்ட் ஆகுறாங்களா, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜை திரும்ப திரும்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணணுங்க. அப்பதான் குழந்தையோட ஹேண்டோட ஸ்ட்ரென்த்தும் கண்ட்ரோலும் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டேஜ் 3 பாத்தீங்கன்னா ப்ரீ ரைட்டிங் ஸ்ட்ரோக்ஸ். இது கோர் ஸ்டேஜுங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இதுல ஒரு ஸ்ட்ரோக்கையும் நம்ம தனித்தனியா குழந்தைங்களுக்கு சொல்லி தரணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெர்டிகல் லைனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இதை எப்படி டீச் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஏர்ல ட்ரேசிங் பண்ண வைக்கிறது, அப்புறம் ஃபிங்கர் ட்ரேசிங். இதுக்கு நம்ம மாவு இல்லைன்னா மண்ணு இந்த மாதிரிலாம் வச்சு அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிங்கர் ட்ரேசிங் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அப்புறம் டாட்டட் லைன் கொடுத்து வெர்டிகலா அதை நம்ம கம்ப்ளீட் பண்ண வைக்கலாம். இல்ல ஃப்ரீ லைன்ஸ் போட வைக்கலாம். ஸோ இதை நம்ம ஆரம்பிக்கிறப்ப மேல இருந்து கீழே வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஆரம்பிக்கணும். இதை மாற்றக்கூடாதுங்க. ஸோ இதுல பண்ற மேஜர் மிஸ்டேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜிக்ஸாக்ல பண்ணுவாங்க, இல்லைன்னா சைட்வேஸ்ல பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் குழந்தைங்க ட்ரை பண்ணாங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுவோங்க இமீடியட்டா. ஸோ கரெக்டான ஹேண்ட் சப்போர்ட் கொடுத்து ஸ்டார்ட் எண்டிங் மார்க்கிங்கை நம்ம கொடுத்தோம்னா வெர்டிகல் லைன் ஈஸியா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும். செகண்ட் அரிஸ்டாண்டல் லைன். ஸோ இதுக்கு என்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம்னா, ஒரு பொம்மை காரு கொடுத்துட்டு அது ரோட்ல போற மாதிரி, ஸோ அரிஸ்டாண்டலா ஒரு லெஃப்ட் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க்கிங் செட் பண்ணிட்டு நம்ம குழந்தைங்கள பிராக்டிஸ் பண்ண வச்சோன்னா பிளே மூலயமா அந்த லைனையும் அவங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் டேபிள்ல ஃபிங்கர் கொடுத்து அதை ஸ்லைட் பண்ண வைக்கலாம். இதுல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, ரிவர்ஸ் டைரக்ஷன்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுங்க. ஸோ எப்ப ஆரம்பிச்சாலும் லெஃப்ட் டு ரைட் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு நம்ம ஆரோ மார்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் சர்க்கிள். ஸோ இது ரொம்ப டஃப்ங்க சில குழந்தைங்களுக்கு. இது எப்படி சிம்பிளா யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னா, பாடி மூவ்மெண்ட்ல பிக் சர்க்கிள் ஃபர்ஸ்ட் போட வைக்கலாம். இல்ல பிளேட் இல்ல பேங்கிள் கொடுத்து அதை ட்ரேஸ் பண்ண வைக்கலாம். இல்ல ஃபிங்கர்லயே நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்கிள் போட வைக்கலாம். அதுக்கப்புறமா தான் பேப்பர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டா நம்ம பேப்பரை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேப்பர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம ரைம்ஸ் மாதிரி கூட சொல்லி குழந்தைங்களை என்கரேஜ் பண்ண வைக்கலாம். ஸோ இதுல என்ன மிஸ்டேக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஓப்பன் சர்க்கிளா இருக்கக்கூடாதுங்க. சர்க்கிள் ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்கணும். ஃபோர்த் ஸ்லாண்டிங் லைன்ங்க. இதுக்கு என்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம்னா, ஸ்லைட் டிராயிங் கொடுக்கலாம், இல்ல ரெயின் மாதிரி டிராப்ஸ் போட வச்சு அது ஸ்லாண்டிங்ல டிரா பண்ண வைக்கலாம். ஸ்லாண்டா கீழே வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோங்க.
இதுக்கும் நம்ம வந்து பிளே டஃப் யூஸ் பண்ணிக்கலாம், மாவை வச்சு பண்ண வைக்கலாம், இல்ல சாண்ட் ட்ரேல கூட இந்த ஸ்லாண்டிங் டாஸ்க பண்ண வைக்கலாம், இல்ல சாக் கொடுத்து ஸ்லாண்டிங்கா ஒரு கோடு போட வைக்கலாம். ஸோ ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா கர்வ்ஸ், CU, இதுக்கான ஆக்டிவிட்டிஸ் வந்து ரெயின்போ மாதிரி டிரா பண்ண வைக்கிறது, இல்ல ஸ்மைலிஸ் போட வைக்கலாம், இல்ல கடல் அலைகள் வேவ்ஸ் மாதிரி நம்ம பண்ணலாம். இது வந்து ஸ்மூத்தா கர்வா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து கம்பைன் ஸ்ட்ரோக்ஸ். இப்ப நம்ம மேல பார்த்த ஸ்டேஜ்ல கத்துக்கிட்ட எல்லா ஸ்ட்ரோக்கையுமே ஒரு ஷேப் மாதிரி நம்ம வந்து கொண்டு வரணுங்க. ஸோ இதுக்கான என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த லைன் எல்லாம் சேர்த்து ஒரு ஷேப்பை நம்ம கொண்டு வரணும். ஸோ ஸ்கொயர், ட்ரையாங்கிள், பிளஸ் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஷேப்ஸை கொண்டு வரலாம் ஸ்ட்ரோக்ஸை வச்சுட்டு. இதுல என்ன ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம்னா அலைன்மெண்ட் இஷ்யூ வருங்க. ஸோ பாக்ஸ் அவுட்லைன் வந்து யூஸ் பண்ணலாங்க. ஸோ ஃபிஃப்த் லாஸ்ட் ஸ்டேஜுங்க பென்சில் அண்ட் பேப்பர் ரெடினஸ். இப்பதான் நம்ம வந்து நோட் புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ இனிஷியலா நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திக் கிரையான்ஸ் கொடுக்கலாம், இல்ல ட்ரையாங்குலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுல நம்ம என்ன அவாய்ட் பண்ணோம்னா சின்ன சின்ன பென்சில் கொடுக்கறது, இல்ல குட்டி குட்டி கிரையான்ஸ் கொடுத்து குழந்தைங்களை எழுத வைக்கிறது, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோங்க. ஸோ எப்பயுமே நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப பிக் சைஸ் ட்ரேசிங் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிராஜுவலா சைசஸ் குறைச்சிட்டு வரணும். ஸோ டாட்டட் லைன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸ்லோவா பண்ணாலும் பரவாயில்லைங்க, ரொம்ப நீட்டா பண்ணணுன்றது அவசியம் கிடையாதுங்க. குழந்தை ட்ரை பண்ணாலே போதும். ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஈஸியா எப்படி வீட்டில் சில ஆக்டிவிட்டிஸ் மூலயமா ப்ரீ ரைட்டிங் ஸ்ட்ரோக்ஸை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, மாவு பிசை வைக்கிறது, இது பண்றப்ப ஸ்ட்ரென்த் அண்ட் இன்க்ரீஸ் ஆகுங்க. இல்லைன்னா வாட்டர் பாட்டில ஃபில் பண்ண வைக்கிறது, இல்லை ஒரு டம்ளர்ல தண்ணி ஃபில் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் பண்றப்ப குழந்தைங்களுக்கு கண்ட்ரோல் வரும். இல்லைன்னா ஃப்ளோரை வந்து கிளீன் பண்ண வைக்கலாம், ஒரு சின்ன டவல் வச்சு துடைக்க வச்சிங்கன்னா அந்த லைன் மூவ்மெண்ட் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ என்ன நம்ம அவாய்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேப்பரை அவாய்ட் பண்ணுங்க. எடுத்தோடனே நம்ம ரைட்டிங் ஸ்கில்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு பேப்பரை கொடுக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு சம்டைம் அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஆக்டிவிட்டிஸ் மூலயமா தான் நம்ம வந்து ரைட்டிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இந்த ரவை இல்லை அரிசி இந்த ட்ரே யூஸ் பண்ணலாம், இல்லை மிரர்ல டிராயிங் பண்ண வைக்கலாம், இல்லை தண்ணி வச்சு அதில் வாட்டர் டிராயிங் பண்ண வைக்கலாம். ஸோ எரேஸ் பண்ணணும், திரும்பி பண்ணணும், அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு நம்ம டாஸ்க் கொடுத்தோம்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அவங்க எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம பென்சிலை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பென்சில் பிடிக்கிறது இல்லைன்னா பென்சில் பிடிக்கல அப்படின்னா சில குழந்தைங்களுக்கு கிரையான்ஸ் கொடுக்கலாம், இல்ல ஸ்கெட்ச் பென் கொடுக்கலாம், இல்ல சாக் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்குறப்ப அது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கனால அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகி ஆக்டிவிட்டி பண்றதுக்கு வருவாங்க. எப்பவுமே குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த விஷயத்த அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. போர் அடிக்க ஆரம்பிச்சதுன்னா நிச்சயமா நம்ம கிட்ட திரும்பி வந்து பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்ட்ரோல் தாங்க முக்கியம். நீட்டா வரணும், பர்ஃபெக்டா வரணும்லாம் எதிர்பார்க்க கூடாதுங்க. ஸ்டார்ட் பண்றாங்களா, கன்சிஸ்டண்டா பண்றாங்களா அப்படிங்கறத மட்டும் தான் பார்க்கணும். அதுவும் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு நம்ம லேர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணோம்னா அவங்க ஈஸியா அந்த ஸ்கில்ல லேர்ன் பண்ணிப்பாங்க. சில குழந்தைங்களுக்கு வந்து கார் பிடிக்கும்னா அந்த கார் டாய்ஸ் மூலமா கொண்டு வரலாம், இல்ல பால் ஆக்டிவிட்டிஸ் மூலமா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இந்த சர்க்கிள் லைன்ஸ் அது எல்லாத்தையுமே. இல்ல சாப்பாடு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா பிளேட் வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை வச்சு ஒரு ட்ரேசிங் மாதிரி நம்ம பண்ண வைக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் மூலயமா நம்ம ஒரு டாஸ்க் இன்ட்ரடியூஸ் பண்றப்ப குழந்தைங்க நம்ம கிட்ட நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ டைம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 to 10 minutes தான் டெய்லி எடுத்துக்கணுங்க. கிராஜுவலா தான் டைம் இன்க்ரீஸ் பண்ணணும். எடுத்த உடனே ஒரு 1 hour உட்கார வச்சு ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா அடுத்த நாள் வரவே மாட்டாங்க அந்த டாஸ்க் பண்றதுக்கு. அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப 5 to 10 minutes, ஸோ கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணி மேக்ஸிமம் 1/2 hour பண்ணா போதுங்க ஒரு நாளைக்கு. கன்சிஸ்டன்சி தாங்க முக்கியம். ஸோ எப்படி நம்ம குழந்தைய மோட்டிவேட் பண்ணோம்னா, எப்பயுமே ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் பண்ணா கூட இம்மிடியட்டா அப்ரிஷியேட் பண்ணணும். நைஸ், குட் ட்ரை, சூப்பர், இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றப்ப குழந்தைங்க மோட்டிவேட் ஆவாங்க. அவங்களுக்கு தெரியல, உனக்கு தெரியாது, வராது, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கவே கூடாதுங்க. ஸோ சப்போர்ட் பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் ஹேண்ட் ப்ராக்டிஸ் கண்டிப்பா வேணுங்க. எப்பயுமே பேரண்ட்ஸ் வந்து எந்த ஒரு ஸ்கில்லையும் இன்ட்ரடியூஸ் பண்றப்ப பிசிக்கல் ப்ராம்ப்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பிசிக்கல் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அவங்களோட கையை பிடிச்சி பண்ண வைக்கிறது தான். ஸோ கிராஜுவலா பிசிக்கல் ப்ராம்ப்ட்ல இருந்து வேர்பல் ப்ராம்ப்ட், அதாவது ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா கொண்டு வந்து அதுக்கப்புறமா குழந்தைங்களை இண்டிபெண்டா நம்ம வந்து மாற்ற முடியுங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை பொறுமை. நம்ம பொறுமையா அவங்களுக்கு பிசிக்கல் டாஸ்க் மூலயமா, பிசிக்கல் ப்ராம்ப்ட் மூலயமா இன்ட்ரடியூஸ் பண்றப்ப குழந்தைங்களும் அந்த ஸ்கில்ல லேர்ன் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா போதுங்க. அந்த ஸ்ட்ரோக் வந்து அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் டாஸ்க்கு போகணும், நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ மல்டி சென்சரி அப்ரோச்சை நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது சாண்ட், பெயிண்ட், வாட்டர் இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்குறப்ப கிரியேட்டிவா இருக்கும், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகும், அந்த ஆக்டிவிட்டியில திரும்பி உங்ககிட்ட கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க போர் அடிக்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா திரும்பி ப்ராக்டிஸ்க்கு வரமாட்டாங்க. ஸோ நம்ம இதுல என்ன அவாய்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, குழந்தைய எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணக்கூடாது, ஃபாஸ்டா ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுங்க. ஸ்லோ ப்ராக்ரஸ்,
நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியங்க. நம்ம பொறுமையா ப்ராக்டிஸ் கொடுத்தா மட்டும்தான் குழந்தையும் நீங்க சொல்லித்தர ஸ்கில்ல லேர்ன் பண்ணிப்பாங்க. அப்புறம் சில குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அடாப்டேஷன் பண்ணலாங்க. அதாவது சில சிறப்பு குழந்தைங்க, உதாரணத்துக்கு ஆட்டிசம் ரிலேட்டடா இருக்க குழந்தைங்களுக்கு சேம் ரொட்டீனை ஃபாலோ பண்ணலாம், விஷுவல் கியூஸ் கொடுக்கலாம். ஸோ ஏடிஹெச்டி ஃபீச்சர்ஸ் இருக்க குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸா கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம ரொம்ப டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்றப்ப அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதனால ஷார்ட் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துட்டு பிரேக் கொடுக்கலாம். லோ மசில் டோன் இருக்க குழந்தைங்களுக்கு வால் ரைட்டிங், அதாவது வெர்டிகல் சர்ஃபேஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்க. ஸோ எல்லா ஆக்டிவிட்டிஸுமே ஃபன்னா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றப்ப ஈஸியா குழந்தைங்க ஸ்ட்ரோக்ஸை லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸ்ட்ரோக்ஸ் வந்து அவங்க நல்லா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரைட்டிங் ஸ்கில்ஸ் கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகுங்க. நம்ம ஷார்ட்டா ஒரு 20 ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாங்க. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்றப்ப குழந்தைங்களோட ப்ரீ ரைட்டிங் ஸ்ட்ரோக்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பலூன் டேப் பண்றது, இதனால ஹேண்டோட மூவ்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் டாய் கார் வந்து ரோட்ல ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது. ரோட்னா ரோடு இல்லைங்க, வீட்லயும் நம்ம வந்து ரோட் மாதிரி ஒரு செட் பண்ணிட்டு அதில் டாய் காரை வச்சு ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது. இது மூலமா லைன் ஃபாலோயிங் ப்ராக்டிஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரெயின்போ ட்ரேசிங், ஸோ கர்வ் ஸ்ட்ரோக்ஸ் இம்ப்ரூவ் ஆகுங்க. ஃபோர்த் பாத்தீங்கன்னா பபிள் ரேப் பாப், அதாவது ஃபிங்கர் ஸ்ட்ரென்த் டெவலப் ஆகிறதுக்கு. ஃபிஃப்த் ஷேவிங் ஃபோம் வச்சு டிராயிங் பண்ண வைக்கிறது. இதனால சென்சரி ரைட்டிங் ஃபன்னா இருக்கும். ஆனா இதை நம்ம பண்ண வைக்கிறப்ப குழந்தைய நம்ம சூப்பர்விஷன்ல பண்ண வைக்கணுங்க. ஏன்னா இது வந்து சேஃப் கிடையாது. இது குழந்தைங்க வாயில வச்சுட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன்னு ஊல் ஸ்டிக்கிங், அதாவது நூல் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு ஸ்டிக் பண்ண வைக்கிறது. ஸோ இது மாதிரி பண்றப்ப லைன் டைரக்ஷன் அவங்களுக்கு புரியுங்க. ஸோ செவன்த் வந்து மியூசிக் ட்ரேசிங், ஸோ ஒரு மியூசிக் கொடுத்துட்டு அது மூலயமா ட்ரேஸ் பண்ண வைக்கிறது. இதனால அட்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆகுங்க. எயித்து ஸ்னேக் இல்லைன்னா வேவ் லைன்ஸ் மாதிரி ஸ்ட்ரோக் போட வைக்கிறது. இதனால ஸ்ட்ரோக்கோட பேட்டர்ன்ஸ் வந்து ஈஸியா லேர்ன் பண்ணிப்பாங்க. நைன்த்து ஐஸ் கியூப் ட்ரேசிங், ஸோ ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகுங்க. டென்த்து ஸ்டிக்கிங், ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் கொடுத்து ஸ்டிக் பண்ண வைக்கிறது. இதனால ஃபிங்கரோட கண்ட்ரோல் இம்ப்ரூவ் ஆகும். 11th டாட் ஜாயின் பண்ண வைக்கிறது, லைன் கனெக்ஷன் ப்ராக்டிஸ் ஆகுங்க. 12th ஃபிங்கர் பெயிண்டிங், ஸோ ஃப்ரீ ஹேண்ட் மூவ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும். 13th வந்து ரவா இல்லைன்னா சாண்ட் ட்ரேசிங், இதனால சென்சரி லேர்னிங் வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுங்க. 14th பாத்தீங்கன்னா பிக் கலரிங், அதாவது பிக்கா இருக்க மாதிரி, அதாவது பெரிய கிரையான்ஸை கொடுத்து கலர் பண்ண வைக்கிறது. இதனால ஹேண்ட் கண்ட்ரோல் வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. 15th வந்து பாக்ஸ் ட்ரேசிங், ஸோ பவுண்டரிக்குள்ள நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண வைக்கிறது. ஸோ இதனால பவுண்டரி அவேர்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. 16th ரிங் ஸ்டேக்கிங், ஸோ ஐ அண்ட் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும். 17th ஸ்பூன் டிரான்ஸ்ஃபர், ஸோ ரிஸ்க் கண்ட்ரோல் வந்து டெவலப் ஆகுங்க. 18th வந்து பேப்பர் கிரம்லிங், ஸோ இந்த ஆக்டிவிட்டி பண்ணனால ஹேண்டோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். 19th பாத்தீங்கன்னா வாட்டர் பெயிண்டிங், ஸோ ஃபன் மூமெண்ட்டா நம்ம வந்து ரைட்டிங் ஸ்ட்ரோக்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 20th ஆக்டிவிட்டி பாம் பிக்கப், இதனால பின்சர் கிரிப் வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலா பின்சர் கிரிப் இம்ப்ரூவ் ஆச்சுனாதான் நம்ம ட்ரைபாட் கிரிப்புக்கு கொண்டு வர முடியும். ட்ரைபாட் கிரிப் எதுனா குழந்தைங்களோட ரைட்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபன் ஆக்டிவிட்டிஸ் மூலயமா லேர்னிங்கை நம்ம நேச்சுரலாக கொண்டு வர முடியுங்க. ஸோ நம்ம முக்கியமா நினைவுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்க, எழுதுறது அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் ஸ்டெப் தாங்க. ஆனா இந்த ஸ்மால் ஸ்ட்ரோக் தான் அதுக்கு முக்கியமான ஃபவுண்டேஷன். இந்த ஸ்டேஜை ஃபாலோ பண்ணினா நிச்சயமா குழந்தை ஈஸியா எழுத கத்துப்பாங்க. அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் குறையும், கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு நாள்ல வரக்கூடிய விஷயம் இல்லைங்க. தினமும் சின்ன சின்னதா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணினா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம குழந்தைங்க இண்டிபெண்டா அவங்களே எழுதுவாங்க. ஸோ என்ன நண்பர்களே, இன்னைக்கு பதிவுல ரைட்டிங்க்கு ரொம்ப முக்கியமான ஃபவுண்டேஷன் ஸ்கில்லான ப்ரீ ரைட்டிங் ஸ்ட்ரோக்ஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்தோம். இது நம்ம தினமும் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நிச்சயமா ஒரு நாள் நம்ம குழந்தை இண்டிபெண்டா எழுதுவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை பொறுமைங்க. நம்ம பொறுமையா நம்ம குழந்தையோட கரண்ட் லெவல் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம ப்ராக்ரஸ் பார்க்க முடியுங்க. ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.